போனஸ் அத்தியாயம். ரக்ஷித், ரிஷி மற்றும் யாஷிகாவின் அழகான சிறுவயது தருணங்களின் இருவரின் பிரிவிற்கான காரணங்களையும் இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் பிறந்து வளர்ந்து நண்பர்களான இருவரும் தான் கேசவனும் மாறனும். பிழைப்புக்காக அவர்களது மனைவி மற்றும் மகன்களுடன் சென்னைக்கு வந்தனர். வந்த இடத்தில் தனக்கு தெரிந்த தொழிலான ஹோட்டலையே மாறன் ஆரம்பித்திருக்க ஒரு துணிக்கடையை ஆரம்பித்தார் கேசவன். அவர்களுக்கு பக்க பலமாக இருந்தனர் மனைவிமார்கள். தங்கள் அப்பாவைப் போலவே அவர்களின் வாரிசுகளான ஆதிகேசவனும் நெடுமாறனும் நட்பின் இலக்கணங்களாக திகழ்ந்தனர். வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இரு குடும்பங்களும் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில்தான் வாழ்ந்தனர். ஆதிகேசவனும் நெடுமாறனும் படிப்பை முடித்த கையோடு தன் அப்பாக்களின் தொழிலில் அவர்களுக்கு உதவியாக இருக்க ஆரம்பித்தனர். மகன்களின் வருகையால் இரு அம்மாக்களும் வீட்டிலிருந்து குடும்பத்தை பார்த்து கொண்டனர். டேய் மச்சான் ஆதி, இந்த வேஷ்டி சட்டையில பாக்கிறதுக்கு அப்படியே நீ ஹீரோ மாதிரி இருக்கடா என்றார் நெடுமாறன். நீ மட்டும் என்னவா, நீயும் ஹீரோ மாதிரியே தாண்டா இருக்க என்று தன் நண்பனை பாராட்டினார் ஆதிகேசவன். இன்றுதான் நண்பர்கள் இருவரும் முதல் முறையாக ஒருவரையொருவர் வேஷ்டி சட்டையில் பார்த்து கொள்கின்றனர். ஆம், இன்று ஆதிகேசவனும் நெடுமாறனும் பெற்றோர்களால் பார்த்து முடிக்கப்பட்ட பெண்களை கரம் பிடிக்கப் போகின்றனர். மிக எளிமையான முறையில் அந்த மலைக்கோவிலில் முருகரின் முன்னாள் ஆதிகேசவன் மீனாம்பிகையின் கழுத்தில் தாலியை கட்ட, நித்ய பிரியா என்ற பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டி தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் நெடுமாறன். நண்பர்கள் இருவருக்கும் ஒரே நாளில் மாறனின் குலதெய்வமான முருகருக்கு முன்னால் கல்யாணம் நடந்தேறியது. அன்றிலிருந்து மீனாம்பிகைக்கு நெடுமாறன் அண்ணனாகவும் நித்யபிரியாவுக்கு ஆதிகேசன் அண்ணனாகவும் மாற நண்பர்கள் இருவரும் மாமன் மச்சான் முறை ஆகி போயினர். இருவரும் தங்கள் திருமண வாழ்க்கையை அன்றைய ஆரம்பிக்க அடுத்த 2 மாதங்களில் கர்ப்பம் தரித்திருந்தார் மீனாம்பிகை. நித்யபிரியாவின் உடம்பில் சில பிரச்சனைகள் இருந்ததால் கல்யாணமாகி 4 மாதங்கள் கழித்து கர்ப்பமானார் நித்யா. இரு மாமியார்களும் அவர்களின் மருமகளை நன்றாக கவனித்துக் கொண்டனர். நிறைமாத கர்ப்பிணியான மீனாம்பிகைக்கு வலி வந்து மருத்துவமனையில் அனுமதித்திருக்க அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பமும் ரிஷியின் வருகைக்காக அந்த மருத்துவமனையில்தான் காத்திருந்தது. இரவு பகலாக தன் அம்மாவிற்கு வலியை கொடுத்துவிட்டு பிறந்தான் ரிஷி. வெளியே குழந்தையை தூக்கி வந்த நர்ஸிடம், சிஸ்டர் என்ன குழந்தை என்று இரு குடும்பமும் கேட்டு நிற்க, ஆம்பளை பையன் சார் என்று சந்தோஷமாக கூறி ரிஷியை நெடுமாறனின் கையில் கொடுத்தார் அந்த நர்ஸ். உனக்கு பையன் பிறந்திருக்கானா? அப்படின்னா எங்களுக்கு பொண்ணுதான் பிறக்கணும். அப்பதான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வெறும் நண்பர்களா மட்டும் வாழற நம்ம குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தங்களாகவும் மாற முடியும் என்றார் நெடுமாறன். ஆமாண்டா, அதான் ஏன் ஆசையோ என்று நெடுமாறனிடம் கூறிய ஆதிகேசவன், என்னம்மா எங்களுக்கு மருமகளை பெத்து கொடுத்துருவல்ல என்றார் நித்யபிரியாவிடம். எனக்கும் அதான ஆசை, ஆனா கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும் என்றார் நித்யா. அதுவும் சரிதான், யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாரு, அதை யாராலையும் மாற்ற முடியாது என்றார் ஆதிகேசவன். ரிஷி பிறந்து 2 மாதங்கள் கழித்து பிறந்தான் ரக்ஷித். பெண் குழந்தை பிறந்தால் ரிஷிக்கு கட்டி வைக்கலாம் என்று நினைத்திருந்தார் நெடுமாறன். ஆனால் இப்பொழுது ஆண் குழந்தை பிறந்ததுமே சற்று ஏமாற்றமாய் போனது. தன் நண்பனின் முகத்தை பார்த்ததுமே அதன் காரணத்தை புரிந்து கொண்டு, இப்ப என்னடா கெட்டு போச்சு, முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேருக்குமே பையன் பிறந்திருக்கான், அதனால சந்தோஷம்தான் படணும். அடுத்து உனக்கு பொண்ணு பிறந்தா ரிஷிக்கும், எனக்கு பொண்ணு பிறந்தா ரக்ஷித்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் கூடவா பொண்ணு பிறக்காம போயிடும். இந்த ஜென்மத்துல நீயும் நானும் சம்மந்தி ஆவறது யாராலையும் மாற்ற முடியாது என்று தன் நண்பனுக்கு ஆறுதல் கூறினார் ஆதிகேசவன். அதன் பிறகு வந்த மாதங்களில் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருவருக்கும் இருந்ததோ இல்லையோ, எப்படியாவது தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து தன் நண்பனுக்கு சம்மந்தியாகி இந்த உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருவருக்கும் இருந்தது. ரிஷியும் ரக்ஷித்தும் பிறந்த பின்பு அவ்வப்பொழுது தொழிலில் ஏற்படும் சிறிய நஷ்டமும் காணாமல் போய் வெறும் லாபம் மட்டுமே பார்க்க ஆரம்பித்திருந்தனர். தங்களுக்கென்று குழந்தை பிறந்த பின் ஆதிகேசவனுக்கும் நெடுமாறனுக்கும் பொறுப்புகள் அதிகமாகிவிட, அதோடு குழந்தைகளின் ராசியும் சேர்ந்து கொள்ள தொழிலில் வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இருவரும். தன் மகன்களின் கையில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு வீட்டில் பேர குழந்தைகளோடு ஐக்கியமாயினர் கேசவனும் மாறவனும். மீனாம்பிகையின் பிறந்த நாள் அன்று தன் கணவருடன் அவர் கோவிலுக்கு சென்றுவிட பசியில் ரிஷி அழுக ஆரம்பித்து இருந்தான். ரிஷி கண்ணா, ஏன் அழுகிறீங்க? உங்களுக்கு பசிக்குதா
என்று கேட்டுக்கொண்டே ரிஷியை தூக்கிய நித்யா அவனை தன் மடியில் படுக்க வைத்து தன் பாலை புகட்ட ஆரம்பித்திருந்தார். அதை பார்க்க வேதவள்ளி சந்தோஷம் அடைந்தார். நித்யா ரிஷியையும் தன் பிள்ளை போல் பாவிப்பதால் இப்படியே இருவரும் ஒருவரின் ஒருவர் எச்சில் பாலை குடித்து வளர்ந்தனர். குழந்தைகள் இருவரும் வளர வளர அவர்களின் தொழிலும் உச்சமடைந்து பல்வேறு தொழில்களையும் ஆரம்பித்தனர். பிறந்ததிலிருந்தே இருவருக்கும் ஒரே மாதிரி சட்டை அணிவிப்பதால் பார்ப்பதற்கு ட்வின்ஸ் போலவே இருந்தனர் ரக்ஷித்தும் ரிஷியும். ஆதிகேசவன் நெடுமாறனை விட இவர்களின் நட்பு மேலும் வலுவானது. பிள்ளைகள் இருவரையும் அவர்களின் 4ஆம் வயதில் பள்ளிக்கு சேர்ந்துவிட தங்கள் இருவருக்குள் வேறு யாரையும் அனுமதிக்காமல் இருந்தனர் இருவரும். நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய நண்பர்கள் வந்தாலும் இவர்களின் நட்பில் சிறிதும் மாற்றமில்லாமல் இருந்தது. ரக்ஷிதையும் ரிஷியையும் குளிப்பாட்டி தயார்படுத்தி உணவு ஊட்டிவிடும் பொறுப்பை நித்யபிரியா ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் மீனாம்பிகை. கல்யாணமாகி ஓரிரு மாதங்களிலேயே எளிதில் கருத்தரித்திருந்த மீனாம்பிகைக்கும் நித்யாவுக்கும் இப்பொழுது அவர்கள் எவ்வளவு முயற்சித்தும் கருத்தரிக்கவே இல்லை. ரிஷி பிறந்து 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கர்ப்பமானார் மீனாம்பிகை. கர்ப்பம் உறுதியானதிலிருந்து மீனாம்பிகைக்கு ஒரே வாந்தியாக வந்து கொண்டிருக்க, அம்மா அத்தைக்கு என்னாச்சுமா, நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இப்பெல்லாம் வாந்தி எடுத்துட்டே இருக்காங்க என்று 7 வயது சிறுவனான ரக்ஷத் தன் அம்மாவிடம் கேட்க, உன் அத்தை வயித்துல ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அதனால தான் உன் அத்தைக்கு வாந்தி வருது என்றார் நித்யா. அப்படியாமா என்று தன் அம்மாவிடம் ஆசையாக கேட்டுவிட்டு மீனாம்பிகையிடம் வந்தவன், அத்தை உங்க வயிற்றுல பாப்பா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க, எனக்கு பாப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சம் காட்டுங்க என்றான் ரக்ஷித். பாப்பா ரொம்ப குட்டியா இருக்கும், அது வளர்ந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால பார்க்க முடியும். உனக்கு பொண்ணு பாப்பா வேணுமா இல்ல பையன் வேணுமா? அதற்கு பலமாக யோசித்தவன், ஏற்கனவே நானும் ரிஷியும் இருக்கோம் அத்தை, அதனால எனக்கு பொண்ணு தான் வேணும் என்றான் ரக்ஷித். பொண்ணு பிறந்தா நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ அவளை கல்யாணம் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிறியா? நான் நல்லா பார்த்துப்பேன் அத்தை, ஆனா கல்யாணம்னா என்ன? இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஆதிகேசவனும் நெடுமாறனும் வந்துவிட, மாமியாரும் மருமகனும் அப்படி என்ன பேசியிருக்கீங்க என்றார் ஆதிகேசவன். வேற என்ன பேச போறோம், எல்லாம் வயிற்றுல இருக்கிற குழந்தைய பத்தி தான் என்றார் மீனாம்பிகை. டேய் மருமகனே, பொண்ணு பிறந்தா கண்டிப்பா உனக்கு தாண்டா என்று ரக்ஷித்திடம் கூறினார் ஆதிகேசவன். அன்றிலிருந்து தனக்காக பிறக்கப் போகும் ஒரு பெண் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தான் ரக்ஷித். தினமும் அத்தை பாப்பா எப்ப வெளியே வரும் என்று அவன் மீனாம்பிகையிடம் கேட்டுக்கொண்டே இருக்க, எப்ப வெளியே வந்தாலும் உனக்கானவ என்றார் மீனாம்பிகை. மாதங்கள் கடக்க மீனாம்பிகை வயிறு பெரிதானது. தினமும் அவரின் வயிற்றை தொற்று குழந்தையிடம் பேச ஆரம்பித்தான் ரக்ஷித். ஆனால் அவன் என்ன பேசினான் என்று ரக்ஷித்திற்கும் வயிற்றுக்குள் இருந்த யாஷிகாவிற்கும் மட்டும்தான் தெரியும். வெளியில் யாருக்கும் கேட்காதபடி அவ்வளவு பொறுமையாக பேசுவான் ரக்ஷித். ஆனால் அவன் பேசியதை கேட்டு அதற்கு சம்மதமாய் தனது கை கால்களை அசைத்து காட்டுவாள் யாஷிகா. எப்பொழுதும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தாலே ரிஷியுடன் விளையாடிக் கொண்டிருந்தவன் இப்பொழுதெல்லாம் மீனாம்பிகையின் வயிற்றுக்குள் இருந்த யாஷிகாவிடம் பேச ஆரம்பித்து இருந்தான். ரிஷியோ நித்யபிரியாவின் செல்லமாகி போனான். இம்முறை பொருளாதாரத்தில் அவர்கள் மிகவும் முன்னேறியிருக்க மீனாம்பிகையின் வளைகாப்பு கோலாகலமாக கொண்டாடினர். அவர்கள் ஆசைப்பட்டதைப் போலவே பெண் குழந்தையே பிறந்தாள். பிறந்த குழந்தையை முதலில் கையில் ஏந்தியது நெடுமாறன்தான். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நீயும் நானும் சம்மதியாக போறோம் ஆதி, எனக்கு மருமக பிறந்துட்டா, நான் தான் இவளுக்கு பேர் வைப்பேன் என்று ஆதிகேசவனிடம் கூறியவர் ஏற்கனவே மீனாம்பிகைக்கு பெண் குழந்தை பிறந்தால் என்ன பெயர் வைப்பது என்று யோசித்து யாமினி என்ற பெயரை செலக்ட் செய்து வைத்திருந்ததால், என் மருமக பேரு யாமினி, இதுல எந்த மாற்றமும் இல்லை என்றார் நெடுமாறன். அதன்படியே யாஷிகாவிற்கு யாமினி என்ற பெயரை தான் வைத்தனர். பிறகு குழந்தையின் கை, கால், கன்னம், நெற்றி, வாய், மூக்கு, காது என்று அனைத்து இடங்களையும் தொட்டு பார்த்து ரசித்தனர் மாமனும் மச்சானும், அதாவது ரிஷியும் ரக்ஷித்தும். தன் வருங்கால மனைவியை பிறந்த உடனேயே உரிமையாய் தொட்டு பார்த்து ரசித்த பெருமை ரக்ஷித்தையே சேரும். பிறந்த குழந்தை பால் குடிப்பதைத் தவிர மற்ற நேரங்களில் நித்யபிரியாவிடம்தான் வளர்ந்தாள். யாஷிகா பிறந்ததும் லட்சாதிபதியாய் இருந்தவர்கள் கோடீஸ்வரர்களாய் மாறினர். அவளின் அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து 5 தலைமுறைக்கு பின் பிறந்த பெண் குழந்தை என்பதால் குடும்பமே கொண்டாடினர் யாஷிகாவை. யாஷிகா பிறந்ததிலிருந்து தினமும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் யாஷிகாவை தூக்கி கொஞ்சுவதையும் விளையாடுவதையும் வழக்கமாக்கிக் கொண்டனர் இருவரும்.
11ஆம் மாதத்தில் யாஷிகா நடக்க ஆரம்பித்திருக்க, அப்பொழுதுதான் தன் தங்கையின் மீதிருந்த ரிஷியின் பாசம் தலை தூக்க ஆரம்பித்திருந்தது. முதல் முறை அவள் கீழே விழுந்து அழுதுவிட, அதிலிருந்து 2 நாட்கள் பள்ளிக்கு விடுமுறை எடுத்து என் தங்கையை கீழே விழாமல் பார்த்து கொண்டான் ரிஷி. அனைவரும் அவனின் பாசத்தை பார்த்து வியந்தனர். யாஷிகாவை பார்த்ததிலிருந்து தனக்கும் ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசை வந்தது நித்யபிரியாவிற்கு. அதற்காக அவர் மருத்துவரை அணுக, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இன்னொரு குழந்தைக்கு ஆசைப்படுறீங்க? ஏற்கனவே உங்க ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இன்னொரு குழந்தை பிறந்தா அது உங்க உயிருக்கே ஆபத்தா மாறிடும் என்றார் மருத்துவர். எனதான் மருத்துவர் அவ்வாறு கூறியிருந்தாலும் அடுத்த குழந்தைக்கான முயற்சியை மட்டும் கைவிடவில்லை நித்யபிரியா. எங்கே தன் உடல்நிலையை பற்றி வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் இன்னொரு குழந்தை வேண்டாம் என்று கூறிவிடுவார்களோ என்று பயந்து தனக்கு இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி வீட்டில் சிறிதும் அவர் மூச்சு விடாமல் போனதுதான் பிற்காலத்தில் அவரின் உயிரையே பறித்தது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் கர்ப்பம் தரித்திருந்தார் நித்யபிரியா. அதாவது ரக்ஷித்திற்கு 9 வயது இருக்கும் பொழுது மீண்டும் நித்யா கர்ப்பமாகினார். மீண்டும் ஒரு பெண் குழந்தையை பிறக்க வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்பட்டனர். நம்ம நித்யாக்கு மட்டும் இப்ப பொண்ணு பிறக்கட்டும், அப்புறம் நம்ம 2 குடும்பமும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து 4 குழந்தைகளும் எப்பவும் ஒன்னா ஒரே வீட்டுல ஒத்துமையா வாழ்வாங்க என்றார் ஆதிகேசவன். அப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம்தான் என்று அனைவரும் கடவுளை வேண்டிக் கொண்டனர். ஆனால் அவர்களின் சந்தோஷத்தில் மண்ணை அள்ளி போடும் விதமான அந்த நாளும் வந்தது. 9ஆம் மாத ஆரம்பத்தில் இருந்த நித்யா கிச்சனில் யாஷிகாவிற்கு பாலை காய்ச்சி கொண்டிருந்தார். வீட்டிலிருந்த அனைவரும் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று மாறனின் குலதெய்வ கோவிலான அந்த மலைக்கோவிலுக்கு சென்று இருந்தனர். இப்பொழுதெல்லாம் நித்யபிரியாவிற்கு வெகுவாக மூச்சு வாங்குவதால் அவரால் படிகளை ஏற முடியாது என்பதால் நித்யாவை வீட்டிலிருக்கும்படியும் அவருக்கு துணையாக யாஷிகாவையும் விட்டுவிட்டு மற்ற அனைவரும் சென்றிருக்க, திடீரென்ற பிரசவ வலி வந்தது நித்யபிரியாவிற்கு. அதனால் அவரது இதயமும் சரியாக இயங்காமல் மூச்சுவிட சிரமப்பட்டார் நித்யபிரியா. ஒரு கட்டத்தில் மயக்கம் வரும் நிலைக்கு அவர் செல்லும் பொழுது, நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்காத பாப்பா, வெளியே போயிடு என்று கூறி யாஷிகாவின் கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை பதித்தார் நித்யா. பிறந்ததிலிருந்து அவள் நித்யாவிடம் வளர்ந்தவள் என்பதால் அவர் பேச்சுக்கு மறுபேதும் சொல்லாமல் சரி அத்த என்று மழலை மொழியில் கூறிவிட்டு வீட்டு வாசலில் வந்து அமர்ந்து கொண்டாள் யாஷிகா. ஸ்டவ்வில் வைத்திருந்த பால் பொங்கி வழிந்து நெருப்பு அணைந்ததால் சிலிண்டரிலிருந்து வெளியேறிய கேஸ் அந்த வீடு முழுவதும் நிறைய ஆரம்பித்திருந்தது. தனது அத்தை வீட்டை விட்டு வெளியே போய்விடு என்று கூறியதால் அவளும் கோவிலுக்கு சென்றவர்கள் எல்லாம் வீட்டிற்கு வரும் வரை அங்கேயே காத்திருந்தாள். மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்றவர்கள் முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் முடிந்து இரவில்தான் வீட்டை வந்து அடைந்தனர். காரிலிருந்து இறங்கிய உடனேயே தன் அம்மாவை பார்க்க ஆசையாக ஓடி வந்தான் ரக்ஷித். எப்பொழுதும் ரக்ஷித் யாஷிகாவுடன் ஓடிப்பிடித்து விளையாடுவதால் இப்பொழுது அவன் தன்னைத்தான் பிடிக்க வருகிறான் என்று நினைத்து அவனுக்கு முன்னால் வீட்டிற்கு ஓடி வந்து விட்டாள் யாஷிகா. இரவு நேரம் என்பதால் வீடே இருள் சூழ்ந்து இருந்தது. அவள் தன்னை பார்த்துதான் விளையாட்டாக ஓடுகிறாள் என்பதை உணர்ந்த ரக்ஷித் யாஷிகாவையும் பிடிக்கும் நோக்கத்தில் உள்ளே வர வீடு முழுவதும் கேஸ் வாசனை அடித்தது. யாமினி, எங்க இருக்க? எந்த சுவிட்சையும் ஆன் பண்ணிடாத, வீடு ஃபுல்லா கேஸ் பரவி இருக்கு என்றான் ரக்ஷித். 2 வயது குழந்தையிடம் கூறினால் அவள் அதை புரிந்து கொள்வாளா என்று யோசிக்கும் மனநிலையில் ரக்ஷித்தும் இல்லை. ரக்ஷித் கூறுவதன் அர்த்தம் யாஷிகாவிற்கும் புரியவில்லை. இருட்டாக இருப்பதால் பயத்தில் சோஃபாவில் ஏறி சுவிட்சை ஆன் செய்ய போனவளின் கையை தடுத்து பிடித்தான் ரக்ஷித். சொன்னா கேளு, ஆன் பண்ணாத என்று அவன் கூற லைட் ஃபேன் என்று அனைத்து சுவிட்சையும் ஆன் செய்தாள் யாஷிகா. அவள் ஆன் செய்த அடுத்த நொடி கிச்சனில் இருந்த சிலிண்டர் வெடித்து சிதற ஒவ்வொரு ரூமாக நெருப்பு பிடிக்க ஆரம்பித்து இறுதியாக அந்த ஹாலுக்கும் பரவும் நேரம் யாஷிகாவை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தான் ரக்ஷித். ஐயோ நெருப்பு என்று பதறியபடி நெடுமாறன் தன் மனைவியை காப்பாற்ற உள்ளே ஓடிவிட, யாமினிக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டுடுச்சா என்று பயத்தில் அனைவரும் யாஷிகாவை தான் பார்த்து கொண்டிருந்தனர். தன் அப்பா அம்மா இருவரும் உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பதால் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் ரக்ஷித் வீட்டிற்குள் ஓட பார்க்க அவனை தடுத்தான் ரிஷி. வேணா ரக்ஷித், உள்ள போனா நீயும் நெருப்புல மாட்டிப்ப என்றான் ரிஷி. என்னை விடு ரிஷி, எனக்கு என் அம்மா அப்பா தான் வேணும், நான் மாட்டினாலும் பரவாயில்ல, அவங்க கூடயே இருந்துக்கிறேன் என்று ரிஷியின் பிடியிலிருந்து விடுபட முயன்றான் ரக்ஷித். உள்ளே இருக்கும் நெருப்பில் எப்படியும் அவர்கள் இருவரும் உயிர் தப்பித்திருக்க மாட்டார்கள் என்று ரிஷிக்கு புரிய, எங்கே தன் நண்பனும் அதில் மாட்டிக்கொள்வானோ என்று மேலும் தன் பிடியை இறுக்கி பிடித்து கொண்டான் ரிஷி. எப்படியும் உள்ளே இருந்த இருவரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் பெரியவர்கள் அனைவரும் வீட்டு வாசலில் ஒப்பாரி வைக்க,
என் அப்பா அம்மாவோட சாவுக்கு உன் தங்கச்சி தாண்டா காரணம். என் அம்மாவோட வயித்துல இருக்கிற பாப்பா இன்னும் வெளியே கூட வரல. ஆனா அந்த குழந்தையும் சேர்த்து சாவடிச்சிருக்கா உன் தங்கச்சி. அவளை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று யாஷிகாவை தூக்கி ரக்ஷித் வீட்டிற்குள் நுழைய, சாவுன்னு முடிவு பண்ணிட்டா நீ தனியா போய் சாவுடா, எதுக்கு ஏன் தங்கச்சியை சாவடிக்கிற என்று கோபத்தில் கூறினாலும் ரிஷியின் ஒரு கை யாஷிகாவையும் மற்றொரு கை ரக்ஷித்தையும் தான் இறுகி பிடித்திருந்தது. சற்று முன் அங்கு நடந்த அனைத்தையும் ரிஷியிடம் கூறியவன், இவன் மட்டும் அந்த சுவிட்சை ஆன் பண்ணாம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு என் அப்பாவும் அம்மாவும் என் கூட இருந்திருப்பாங்க தெரியுமா? என்னைக்கா இருந்தாலும் உன் தங்கச்சியை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று அழுது கொண்டே கூறினான் ரக்ஷித். என் நண்பனை பார்க்க பாவமாக இருந்தாலும் தன் தங்கையின் உயிரும் முக்கியம் அல்லவா? கோபத்தில் ரக்ஷித் எங்கே தன் தங்கையை கொன்று விடுவானோ என்று பயந்தவன் தன் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பாவிடம் நச்சரித்து அடுத்த சில நாட்களிலேயே வேறொரு வீட்டிற்கு தங்கள் குடும்பத்தை குடிபெயர்த்தான். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை எல்லாம் அணைத்து உள்ளே சென்று பார்க்க அவர்களின் எலும்பும் சாம்பலும் மட்டுமே மிஞ்சி இருந்தது. சாரிடா என்று ரிஷி ரக்ஷித்தை இறைஞ்சும் பார்வை பார்க்க அவனோ யாஷிகாவை தான் கொலைவெறியில் பார்த்து கொண்டிருந்தான். நெடுமாறன் மற்றும் நித்யபிரியாவின் இறுதி சடங்குகள் கூட முடிக்க முடியாத அளவிற்கு அவர்களின் சாம்பல் மட்டுமே இருக்க அதை கடலில் கரைத்து அன்றைய அனைத்து சடங்குகளையும் முடித்திருந்தனர். இவ்வாறு இரு குடும்பங்களும் பிரிந்துவிட ரிஷியும் ரக்ஷித்தும் பரம எதிரியாகி போயினர். ஆனால் கடவுள் போட முடிச்சு என்பதைப் போல் ரக்ஷித்தின் பெற்றோர்களின் ஆசைப்படி யாஷிகாவே அவர்களின் மருமகளாக வந்து விட்டாள்.